திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த சந்தோஷமான தியான வேலையிலே வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் என்ன செய்தான் என்றால், தனது தோட்டத்துல ஒரு செடியை நடுகிறான். அந்த செடிக்கு ஏற்ற நேரத்துல தண்ணீர் பாய்ச்சுவது, அதற்கு ஏற்ற உரத்தை போடுவது என்று சொல்லி அந்த செடியை மிக கவனமாக பராமரித்தான். அப்ப அந்த செடியானது நன்றாக வளர்ந்து ஏற்ற காலத்துல கனியை கொடுக்கும் பொழுது அந்த செடியை வைத்த மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு கடவுள் நம்மை இந்த உலகத்திலே ஒரு செடியாக வைத்திருக்கிறார். காரணம், அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு, அவரோடு இணைந்திருப்பதற்கு, அவருக்கு கனி கொடுப்பதற்காக அவர் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறார். ஏற்ற நேரத்துல ஏற்ற நன்மைகளை கடவுள் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறார். ஒன்றிலும் அவர் நமக்கு குறைவு வைத்ததில்லை. ஒருவேளை நமக்கு குறைவு வந்தாலும் கூட கடவுள் அதை நிறைவாக்குகிறார். அப்போ நிறைவாக்குகிற கடவுள் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து வழியாக நம்மை மீட்டெடுக்கிறார். மனிதன் பாவத்தில் வீழ்ந்த போது, காலம் நிறைவேறின பொழுது அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் பிறக்க செய்து அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலின் வழியாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். அப்ப பாவ மன்னிப்பை கொடுத்த கடவுள் நம்மை நீதிமானாக்குகிறார், நம்மை பரிசுத்தமானாக்குகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ வேண்டும். கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். கடவுள் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து வழியாக நம்மை நீதிமானாக பரிசுத்தவானாக்கி இருக்கிறார். எனவே நாம அவருக்கு ஏற்ற வாழ்வை வாழ வேண்டும். ஏற்ற காலத்தில் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நியாய தீர்ப்பு நாளிலே வரும் பொழுது நாம் அவருக்கு கணக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்படியாக அந்த இரண்டாம் வருகையிலே நாம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இங்க பார்க்கின்ற பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக, அந்த இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவின் சிலுவை சுமந்தவர்களாக அவரை பின்பற்றி வாழ வேண்டும். அதற்காக கடவுள் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நாம கடவுளுக்கு ஏற்ற கனி கொடுக்கக்கூடிய வாழ்வை வாழுகிறோமா? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நம்ம வாழுகிறோமா? கிறிஸ்துவின் சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மெய்யாகவே நாம் மனம் மாறுவோம். மனம் மாறி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். அப்பொழுது நியாய தீர்ப்பின் ராஜாவாகிய இயேசு ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். வாழுகிற இந்த உலக வாழ்விலே நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக தொடர்ந்து நாம் விசுவாச வாழ்விலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேல தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான அந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தியானிப்பதற்கு நீர் உதவி செய்து அதற்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் மெய்யாக மனம் திருந்தவோ, கனிகளை கொடுக்கவோ, உமக்கு ஏற்ற ஜீவித்தை ஜீவிக்கவோ இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காதபடிக்கு எது எல்லாம் எங்களை தடுக்கிறதோ அவை எல்லாற்றின் மத்தியிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தூய ஆவியுடைய ஒத்தாசையினால நாங்கள் எப்போது உமக்குள்ளாக உம்மோடு இணைந்து வாழத்தக்கதான ஒரு மேலான பாக்கியமுள்ள ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக கையளிக்கிறோம். நீதாமே இந்த நாளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளானது எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய இறைவன் தாமே உதவி செய்துள்ள வேண்டுமா நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் துவங்குகிற செய்கிற
எல்லா விதமான காரியங்களையும் எங்களுக்கு வாய்க்க செய்யும். தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் நீதாமே நடத்தி கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுக்கு எந்த ஆபத்தும் மோசம் நாசம் வராதபடிக்கு நீதாமே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீரே இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு தங்கி இருப்பீராக. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.